ஆஸ்பிரண்ட்ஸ் எஸ்பிஐ பிஓவில் கேட்ட டஃப்பரான கொஸ்டினை கொண்டு வந்திருக்கேன். இது எல்லா விதமான எக்ஸாம் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், அப்கமிங் பிஓ ஏஓ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேபிளை ஃபில் பண்ணிட்டா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை டீகோட் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. பிக்யூஆர்எஸ்டின்றது பில்டிங்ஸ், அதில் நிறைய ஃப்ளாட் இருக்குது. அதில் ஆக்குப்பைடு ஃப்ளாட்ஸ், வேக்கண்ட் ஃப்ளாட்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃப்ளாட்டில் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்க ஒன்று கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ரேஷியோவும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வேக்கண்ட் ஃப்ளோர் சும்மா அப்படியே இருக்குது, ஓகேங்களா, அதோட பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கியூவை வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன, மொத்தம் நமக்கு இருக்குது ஆக்குப்பைடு ஃப்ளாட், வேக்கண்ட் ஃப்ளாட் ரெண்டாக இருக்குது. ஆக்குப்பைடு கவர்மெண்ட் ப்ரைவேட்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. 8:5ன்றது என்னன்னா கவர்மெண்ட் விசஸ் ப்ரைவேட் தானே. இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸை கொடுத்துட்டாங்க. அப்போ 8:5 இந்த 240 8 பார்ட், 240ன்றது 8 பார்ட். அப்போ 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸுடைய ஃப்ளாட் நம்பர் கிடைச்சிடும். 40 அடித்தா 150. ஸோ இது 150 அப்படின்னு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ரைவேட் செக்டாருடைய ஃப்ளாட் நம்பர் கிடைச்சிச்சு. பப்ளிக் செக்டார் 240. இதை ரெண்டையும் சம் பண்ணால் டோட்டல் ஆக்குபைடு 390. டோட்டல் எவ்வளோ 390. அப்படி இல்லைன்னா 8 பார்ட்டு தான் 240னா இது ரெண்டும் சேர்த்துனா 13 பார்ட்டு. அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா கூட உங்களுக்கு அதே 390 தான் வரும். சூப்பர். டோட்டல் ஆக்குபைடு ஃப்ளாட் 390, அதில் பப்ளிக் செக்டார் 240, ப்ரைவேட் செக்டார் 150. ஸோ நான் வேக்கண்ட் ஃப்ளோரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறதே ஆக்குபைடு அண்ட் வேக்கண்ட் ரெண்டு கேட்டகரி தான். ஆக்குபைடில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். இப்போ 25% வேக்கண்ட்டாக இருக்குன்னா அப்போ 75% என்ன அர்த்தம்னா ஆக்குபைடு தானே. டோட்டல் ஆக்குபைடு நம்பர் எவ்வளோ 390. அப்போ இந்த 390 தான் 75%. அப்படின்னா 25% என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் கிடைச்சிரும். இதையும் அடித்தா 3ன்னு வரும். கிராஸ் அடிச்சிங்கன்னா 130ன்னு வந்துருச்சு. அதுதான் டோட்டல் வேக்கண்ட். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பியில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4th கொஸ்டின். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டாங்க. இங்கே பியோடைய பப்ளிக் செக்டார் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு 3 ரேஷியோ வருமா, அந்த பார்ட்டு டோட்டலாக நமக்கு ஆக்குப்பைடு ஃப்ளாட்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னா 300. ஆக்குப்பைடு ஃப்ளாட்ஸ் டோட்டலாக சேர்ந்து 300 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக 3 ரேஷியோ. அதுலேருந்து 2,1 பிரிச்சிங்களான்னா உங்களுக்கு பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் கிடைச்சிடும். அடிச்சிங்களா 200 100ன்னு வந்திருக்கா. இந்த 4x + 40 தான் 200. அதை ஈக்குவல் பண்ணிக்கலான்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இந்த 40 இங்கே போச்சா 160 = 4x, x = 40. இது அப்படியே வச்சுக்கோங்க, x = 40ன்றது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் யூஸ் ஆகும். இப்போ வாங்க டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களான்னா, பி இருக்கு இல்லையா, பிளாட்ஃபார்ம், அதாவது பில்டிங் பியில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஆக்குபைடு பை ஃபீமேல் ஒர்க்கிங் இன் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரில் பியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 200 பேர். ஓகேங்களா, இது இந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் போகிறது, இந்த ஃப்ளோ சார்ட் போகிறத வச்சு தான் நீங்கள்
இதை குழப்பம் இல்லாமல் கிளாரிட்டியோடு அட்டன் பண்ண முடியும். இது 2022 இது மாதிரி கேட்டிருக்காங்க நிறையா. 200 அதில் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியதில் ஆக்குபெய்டில் இருக்கக்கூடிய ஃபீமேல், இது ஆக்குபெய்டு. அதில் ஃபீமேல் எவ்வளோன்னா 120ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேல் எவ்வளோ இருப்பாங்க? இதுலேருந்து 200லேருந்து இது கழிச்சா மேல் கழிச்சிருவாங்க இல்லையா? மேல் 80, ஃபீமேல் 120. ஓகே. இப்போ இந்த 120 அப்படிங்கிறது என்னன்னா 20% மோர் தென். இப்போ அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் இருப்பாங்க இல்லையா ஆக்குபெய்டு, ப்ரைவேட் செக்டாரில் ஆக்குபெய்டு இருக்காங்க இல்லையா, அது எவ்வளோனா 100. இவங்க சொன்ன டேட்டாவும் அதையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ 20% இந்த 120 விச்சு அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிறதே எடுத்துக்கணும். இந்த 120 விச் அப்படின்றது 20% மோர் தென் ஃப்ளாட் ஆக்குபைடு பை மேல் இன் ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய மேலை விட 20% அதிகம் இந்த 120. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 120ன்றது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய மேலை விட 20% அதிகம்னா 120%. அப்போ 100% என்னன்னு கிடைச்சா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 120ன்றது 120னா 100 எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர் 100 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ என்னது இதுன்னு பார்த்தா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்களன்னா 100. இப்போ டோட்டலே 100 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க? 0. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் ஃபீமேல் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதுலேருந்து அவங்க கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் கேட்டிருக்காங்க. ஃப்ளாட் ஆக்குபைடு பை மேல் இன் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய மேல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல் இன் ப்ரைவேட் செக்டார் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் சம் பண்ணுங்க. 80 + 0 80 இஸ் அவர் ஆன்சர். குயிக்காக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியில் இருக்கக்கூடிய ஆக்குபைடு ஃப்ளாட்டில் மேல் ஃபீமேல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த ஃபீமேலோட கவுண்ட் 120. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது மேல் 80. இந்த 120ன்றது ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய மேலே விட 20% ஹையர்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்கை வச்சு நம்ம ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய மேல் 100ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் 100 இருந்தால் ஃபீமேலோட கவுண்ட் 0. அவங்க கேட்டது இந்த 2 டேட்டாவும் அந்த 2 டேட்டாவும் சம் பண்ணி ஆன்சர் பண்ணியாச்சு. இது ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸில் இது மாதிரி மெயின்ஸ்லேயே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்குது ரொம்ப சர்ப்ரைசிங். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு இது யூஸ் ஆகும். இந்த கொஸ்டினில் பில்டிங் செட்டுன்னு ஒரு புது கொஸ்டினை இந்த மாதிரி எடுத்து வருவாங்க. அப்படி தான் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு புது பில்டிங் உள்ளே கொண்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ என்னன்னா ஆக்குபைடு டு வேக்கன்ட் ரேஷியோ. இந்த ரேஷியோ கிடையாது. நம்ம சொன்னோம் இல்லையா பில்டிங் செட்டில் புது இது, அதில் ஆக்குபைடுக்கும் வேக்கண்ட்டுக்கும் உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாருங்க. சேம் இந்த ஆக்குபைடுக்கும் வேக்கண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ சேம்ன்றாங்க. எதுக்கு சேம் அப்படின்னா பில்டிங் கியூவில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் ஆக்குபைடுக்கும், புரிஞ்சுதுங்களா? அதே தான் சேம் ஆஸ் பில்டிங் கியூனா பில்டிங் கியூவில் இருக்கக்கூடிய ஆக்குபைடுக்கும் வேக்கண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோவும் பில்டிங் செட்டில் இருக்கக்கூடிய ஆக்குபைடுக்கும் வேக்கண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோவும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கியூவில் என்ன பாருங்கள், இங்கே 25னா இங்கே 75. அப்போ 75 ஆக்குபைடு அப்படின்னா 25% வேக்கண்ட் சேம் ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 3:1ன்ற ரேஷியோவில் நமக்கு ஆக்குபைடு வேக்கண்ட் இருக்குது. சூப்பர். அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குற பட்சத்தில் ஃப்ளாட்ஸ் ஆக்குபைடு பை பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? இதுலேயே பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயி ஆக்குபைட்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆக்குபைட்னாலே பப்ளிக் ப்ரைவேட்னு ரெண்டாக பிரியும் இல்லையா ஆக்குபைடில். அப்போ இந்த பப்ளிக் செக்டார் இங்கே இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார், இந்த டேட்டாவை கண்டுபிடிக்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் செக்டார் ஆக்குபைடு எவ்வளோ அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃப்ளாட் ஆக்குபைடு பை ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ் இன் பிஎன்கியூ.
பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ் இன் P&Q ஆக்குபைடு, இது ரெண்டும் தான். இது ரெண்டோடைய ஆவரேஜ் தான் இந்த கொஸ்டின் மார்க் போட்டக்கூடிய இடத்துல நம்ம ஃபில் பண்ணக்கூடியது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 250, அதோடைய ஆவரேஜ் டிவைட் பை 2 போட்டால் ஈக்குவல் டு 125. அதுதான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேட்டா. பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ளாட், ஆக்குபைடு ஃப்ளாட்டுக்கு இந்த ரெண்டுத்தோடைய ஆவரேஜ். இதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்புறம் தெளிவாக பார்க்குறது தான் இந்த கொஸ்டின் ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயமே இருக்குது. புரிஞ்சுக்கிறது மைண்ட் கல்குலேஷன் தான். அண்டு இன்னொரு டேட்டா சொல்லியிருக்காங்க, வேக்கன்ட் ஃப்ளாட். இது வேக்கன்ட் ஃப்ளாட் இன் செட் என்ன சொல்கிறாங்கன்னா 2/5 ஆஃப் ஃப்ளாட்ஸ் ஆக்குபைடு பை பப்ளிக் செக்டார். ஃப்ளாட் ஆக்குபைடு பை பப்ளிக் செக்டார்ன்றது இந்த 125 தானே. அந்த 125க்கு 2/5 ரேஷியோ எடுத்தால் அதுதான் இந்த வேக்கன்ட் ஃப்ளோர். அது என்ன அடிச்சிங்களன்னா 25 × 2 50ன்னு கிடைக்குங்க. அப்போ இந்த இடத்துல 1 பார்ட்டு தான் 50 அப்படின்னா 3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களன்னா இதோட டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும். புரிஞ்சுதுங்களா? இது 50னா இது 150 ஆகிடும். அப்போ டோட்டல் ஆக்குபைடு 150 அப்படிங்கிற பட்சத்தில் பப்ளிக் ப்ரைவேட்னு ரெண்டாக பிரிக்கலாமா? இது 125 பப்ளிக் போயிட்டால் மீதி இருக்கக்கூடிய 25 தான் ப்ரைவேட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஃபைண்ட் த டோட்டல் ஃப்ளாட்ஸ் ஆக்குபைடு பை ப்ரைவேட். ஆக்குபைடுனா இந்த 150, அதில் ப்ரைவேட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 25. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 25. சிம்பிளாக குயிக்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இல்லைனா ஓட்டிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு புது பிளாட்டை கொண்டு வராங்க, அதோடைய ஆக்குபைடு வேக்கன்ட் ரேஷியோவும் கியூடைய ஆக்குபைடு வேக்கன்ட் ரேஷியோவும் சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆவரேஜ், இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள ஆவரேஜ் தான் இந்த ஆக்குபைடில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு இந்த 125 இங்கே அப்ளை பண்ணோம். அப்புறம் இன்னொரு டேட்டா சொல்லி இந்த இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு 2/5 தான் வேக்கண்ட்டோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே அந்த 50 போட்டோம், இந்த ஒரு வேல்யூ தான் 50 அப்படின்னா 3 வேல்யூ 150ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இதை ரெண்டாக பிரிக்கும் போது 125 20 25ன்னு பிரிஞ்சிச்சு. அவங்க கேட்டிருந்த வேல்யூ இந்த 25 தான் கேட்டிருந்தாங்க. ப்ரைவேட் செக்டார் ஆக்குபைடு தான். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் அப்கமிங் மெயின்ஸில் வரப்போது, நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் 2 கொஸ்டின் பார்த்துட்டு 1 ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வர என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஸில் 20% பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ் ஆக்குபைடு. பப்ளிக் செக்டார் எம்ப்ளாய்னா ஆக்குபைடு வந்துடுங்க. எஸ்ஸில் பப்ளிக் செக்டார் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். எஸ்ஸில் பப்ளிக் செக்டார் எவ்வளோ இருக்காங்கன்னா 150. அதில் 20% என்ன பண்ணுறாங்களான்னா கார் வச்சுருக்காங்க. 10%னா 15, 20%னா 30 கார் வச்சுருக்காங்க. ரிமைனிங் என்ன வச்சுருக்காங்கன்னா பைக் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. 30 பேர் கார் வச்சுருக்காங்களா, மீதி இருக்கக்கூடிய 120 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பைக் வச்சுருக்காங்க. சூப்பர். இது பப்ளிக் செக்டாருக்கு. ப்ரைவேட் செக்டாரில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 75 பேர் இருக்காங்க. ப்ரைவேட் செக்டாரில் 75 பேர் இருக்காங்க. இந்த 75 பேரில் 40%, இதுதான் ட்விஸ்ட்டு, 40% பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கார் பைக்குன்னு எழுதுனா இங்கேயும் கார் பைக்கு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மேல் ஃபீமேல் எழுதினோமா, இங்கேயும் மேல் ஃபீமேல் எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் மாற்றி எழுதிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகி தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ 40%ன்றது பைக்கு. இப்போ பாருங்க, இதில் 10%னா 7.5, 20%னா அதில் டபுள் பண்ணுங்கள். 10%னா 7.5, 20%னா இதே டபுள் பண்ணால் இதையும் டபுள் பண்ணும் 15. அப்போ 40னா இதே இன்னொரு டைம் டபுள் பண்ணால் 30. சரிங்களா? இது மைண்ட்லேயே பண்ணணும். இந்த 75%க்கு 40%, 75க்கு 40% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே 30 தான் கிடைக்கும். 15, 15, 30. சூப்பரா? இது என்னது? பைக். ஒருவேளை பைக்கை தூக்கி இங்கே போட்டு காரை தூக்கி இங்கே மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஆன்சர். அப்போ காருன்றது ரிமைனிங் ஃபுல்லாக காருன்ட்டாங்க. 30, 75 மைனஸ் பண்ணால் 45, அதுதான் கார். ஸோ இந்த டேட்டாலாம் கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு போலாம் வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ் ஹேவ் பைக். பப்ளிக் செக்டார் இதா, இதில் பைக் இது 120. ஓகே, இதுக்கும் பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கார் வச்சுருப்பாங்க இல்லையா, இங்கே கார், இதுக்கும் உள்ள வித்தியாசம் 120 மைனஸ் 45 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ன்னு வரும். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட்டு 20 போட்டால் 100ன்னு வந்துடும், இன்னும் ஒரு 25 இருக்கும், அதுக்கு மைனஸ் பண்ணால் 75, இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 75. குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள், இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த எஸ் எடுத்துக்கிட்டாங்க, பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் ரெண்டு எழுதியாச்சு. இந்த பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடியவங்கள 20% கார் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ 30, மீதி இருக்கிறவங்களாம் பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் போகும்போது எடுத்தோடனே அவங்க காரை சொல்லாமல் பைக்கை சொல்லிட்டாங்க. நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதே மாதிரி ஃப்ளோவில் இந்த 30 தூக்கி இங்கே போட்டு இங்கே 45 தூக்கி இங்கே மாற்றி போட்டுருவாங்க. அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். பைக்கு கொடுத்துட்டு 30 அப்படிங்கிற வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இந்த பைக்குக்கும் இந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய காருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 75 இஸ் அவர் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பொறுத்தவரை நம்ம ஃபஸ்ட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். ஒரு குயிக்காக ஒரு வேகமாக சொல்லிடுறேன் பாருங்க. இந்த டோட்டல் வேல்யூ தான் இந்த 300, அப்போ இந்த பார்ட் 200, இந்த 200 ஈக்குவல் டு 4x + 40ன்னு சொல்லுவோம். அது மூலிமா நம்ம எக்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸோட வேல்யூ 40. ஓகேங்களா, வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே இதை சால்வ் பண்ணிக்க பார்த்துருப்போம், ஓட்டி வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ 40ன்னு சொல்லியாச்சு. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும், இது பில்டிங்கு, இந்த பில்டிங்கில் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், இதெல்லாம் டோட்டல் ஃப்ளாட்ஸு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த 2.5x அளவுக்கு ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2.5x உடைய வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கலாம். 2.5 × 40, எக்ஸோட வேல்யூ 40 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 100. ஓகேங்களா, இந்த 0 அடிச்சு விட்டுங்க, 4 25 100. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 100 ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 100 ஃப்ளாட் இருக்காமா. அப்போ இதில் 100 ஃப்ளாட் இருக்குன்னா 6ஆக பிரிக்கலாமா? 100 100 100ன்னு 6 விதமாக பிரித்தா, அப்போ இதில் 6 ஃப்ளோர் இருக்கும். 6 ஃப்ளோர் இருந்தால் தான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு 100ன்னு பிரித்து 600 நம்ம கொடுத்துருப்போம். 600 ஃப்ளாட்டாக 6 ஃப்ளோர் தான் 100 100ஆக கன்வெர்ட் ஆகி 600 ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் டோட்டல் ஃப்ளாட்டு. இது ரெண்டும் சேர்ந்தது, ஆக்குபைட் ப்ளஸ் வேக்கன்ட். இதோட சப்டிவிஷன் தான் பப்ளிக் ப்ரைவேட். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இன் ஆர் அண்ட் எஸ். அப்போ ஆரில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது? 6 ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஸில் எத்தனை ஃப்ளோர் இருக்கும்? ஒரு ஃப்ளோருக்கு 100 ஃப்ளாட்னா இங்கே 500 ஃப்ளாட் இருக்குது. 500 ஃப்ளாட்னா எத்தனை ஃப்ளோராக அதை கன்வெர்ட் பண்ண முடியும்? 5 ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ண முடியும். இதை ரெண்டோட சம்மு தான் கேட்டிருக்காங்க, 11. சூப்பரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹோம்ஒர்க். இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். டெஃபினட்டாக வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்கமிங் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.